இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கு அடிஷனல் ஃபைல்ஸ் தேவைப்படும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன்சிவி -contrib-python. ஸோ இது ரொம்ப எசென்ஷியல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷனை ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியே பண்ண போறோம். ஸோ இந்த ஓப்பன்சிவி லைப்ரரிக்குள்ள ஒரு ரெக்கக்னைசர் இருக்கு. அந்த ரெக்கக்னைசர் வந்து நார்மலா ஓப்பன்சிவி மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது கிடைக்காது. ஓப்பன்சிவி கான்ட்ரிபியூ நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு நீங்க மேக் ஷூர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்றத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 வந்து pip space install space opencv-python. அப்புறம் நம்பர் 2 வந்துட்டு opencv-contrib-python. ஸோ இதுதான் பேசிக் லைப்ரரி ஸ்டாஃப். அப்புறம் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஓகே, அதை நம்ம வரப்போற ப்ராஜெக்ட்ல டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி நல்லா பெருசாவே பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கா ஃபேஸ் ரெக்கக்னிஷன் வச்சு அட்டெண்டன்ஸ் பண்ணலாம். ஈவன் நிறைய காலேஜஸ்ல அந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இருக்கு. ஸோ ஃபேக்கல்டிஸ்க்கு முக்கியமா இருக்கு. ஸோ லைக் அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஃபேஸை காமிச்சாதான் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பிரிண்ட் பண்றதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ்னா லைக் டெய்லி வந்து ஃபேக்கல்டி வந்து உட்காந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காம கேமரா யூஸ் பண்ணியே இவங்க வந்தாங்களா வரலையா, எல்லா பீரியட்ஸும் இருந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணி அதை ஒரு ரெக்கார்ட்ல டிஜிட்டைஸா மாத்திருக்கு. அது இன்னும் அந்த அளவுக்கு டெப்ளாய் பண்ணல. ஸோ அது ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்லாக்கிங் டிவைஸ். இப்பெல்லாம் மொபைல் ஃபோன்ல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இல்லாம மொபைல் ஃபோனே இல்லை. ஸோ மொபைல் ஃபோன்ல ஃபேஸ் ரெக்கக்னிஷன். அடுத்து அப்புறம் பிளைண்ட் அசிஸ்டன்ட். ஸோ ஒரு பிளைண்ட் பர்சன் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒரு ஸ்டிக் ரெடி பண்றீங்க. ஸோ நமக்கு முன்னாடி யார் நிக்கிறான்னு சொல்லிட்டு கேமராவை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா அவங்களே அதுவே ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த பர்சன் தான் அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சொல்றதாகட்டும். அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ்க்கும் ஃபேஸ் ரெக்கக்னிஷன். எஸ். அப்புறம் கிரைம் டிடெக்ஷன். ஸோ லைக் ஃப்ராட் டிடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்றது. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஃபேஸ் ரெக்கக்னிஷனுக்கு. அந்த ஃபேஸ் ரெக்கக்னைசர்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ரெக்கக்னைசர் யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ அது क्वेश्चन அந்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நம்ம வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணோம், ரைட்? சோ ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணப்போ நம்ம ஒரு மாடல் ஃபைல் யூஸ் பண்ணோம். அது என்ன மாடல் ஃபைல்? சோ அது என்னன்னா நம்ம ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் போகணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கேன். சோ என்னோட ஃபேஸை டிடெக்ட் பண்ணோம். இதே நான் ஒரு இன்னொருத்தரோட போட்டோவை நான் என் போன்ல காமிக்கிறேன் அப்படின்னாலும் அவங்களோட இதுவும் இருக்கும். சோ ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி ஃபேஸ் கோட் பார்த்த மட்டும் தனியா எடுத்து அதுல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது யாருன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ண அல்காரிதம் பாத்தீங்கன்னா ஹார்ட் கேஸ்கேட். ஸோ இங்கேயும் நம்ம அது யூஸ் பண்ண போறோம் ஒன்லி ஃபார் ஃபேஸ் டிடெக்ஷன். ஃபேஸ் எங்க இருக்கு, இப்போ நான் கம்ப்ளீட் ஃப்ரேம்ல ஃபேஸ் எங்க இருக்குன்னு டிடெக்ட் பண்றதுக்கு ஹார்ட் கேஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதம். பட் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ரெண்டு வகையான கிளாசிஃபையர் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. நம்பர் 1 வந்துட்டு ஃபிஷர் ஃபேஸ் ரெக்கக்னைசர். ஸோ இது வந்து பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ், லைக் ஒரு ஃபேஸ்ல இருக்க பிரின்சிபலான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கு இன்னொரு ஆளுக்கு எப்படி இருக்குன்றத அதை ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல எது மேக்ஸிமம் மேட்ச் ஆகுதோ, எத்தனை மேக்ஸிமம் காம்பனன்ட்ஸ் மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து அதுதான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி டிசிஷன் மேக் பண்ணோம். ஸோ அதுதான் ஃபிஷர் ஃபேஸ் ரெக்கக்னைசர். ஸோ இந்த மெத்தட் வந்து டு ஜெனரேட் ஃபீச்சர் வெக்டார். method வந்து to generate feature vector of facial image data by use the system and then to match vector of a training image with vector characteristics of test image using Euclidean distance formula. இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேஸோட ஃபீச்சரை ஃபுல்லா வெளியே எடுத்து அந்த ஃபீச்சரை வந்து ஒரு வெக்டார் மாதிரி மேப் பண்ணும். ஒரு லைக் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இன்னொரு பர்சனோட வெக்டார் ஃபேஸ் அந்த ஃபீச்சரோட வெக்டார் அந்த ஃபீச்சர் வெக்டரோட மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ அதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அதுல மேஜர் யாருக்குன்னு பார்த்தா அதுதான் அது வந்து ஃபைனலா டிசைட் பண்ணும். ஸோ அதுதான் ஃபிஷர் ஃபேஸ் ரெக்கக்னைசர். ஏன் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் எப்படி ஃபேஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஃபேஷியல் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ ஃபேஷியல் டேட்டா பாயிண்ட்ஸ் வரும்போது உங்களோட ஐப்ரோ எங்க ஆரம்பிக்குது ஒரு ஃபேஸ்ல, எங்க முடியுது, எத்தனை டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் உங்க கண் எப்படி இருக்கு, உங்க கண்ணோட கம்ப்ளீட் வித் எவ்வளோ, உங்களோட ஹைட் அந்த கண்ணோட ஹைட் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதோட எவ்வளவு ஓப்பனிங் ரேட்ல இருக்கு, அதுக்கப்புறம் உங்க சின்ன ஜா, இது எல்லாமே மேட்டர். ஓகே, உங்க மவுத், லிப்ஸ், அதுக்கப்புறம் உங்க நோஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன அப்புறம் ஜா, அப்புறம் இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த ஃபோர் ஹெட் பார்ட். ஸோ இது எல்லாமே எல்லா இடத்துலயுமே டேட்டா பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு ஆள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சுக்கும். அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி. இதே வென்னவர் இன்னொரு பர்சனோட ஃபேஸை காமிக்கிறப்போ அது ரெண்டு வெக்டாரையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு
அதுல ரொம்ப நிறைய வெக்டார்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் அந்த பர்சன் சொல்லி டிசைட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஃபிஷர் ஃபேஸர் ரெகக்னைசர். அப்புறம் ரெண்டாவது என்ன ரெகக்னைசர்னு பாத்தீங்க அப்படின்னா எல்பிபிஹெச் கிளாசிஃபையர். ஸோ எல்பிபிஹெச்ன்றது என்ன பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் பைனரி பேட்டர்ன். ஓகே, ஸோ சிம்பிளா லிட்டில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வெறும் ஓகே நான் ரொம்ப உள்ள போல ஜஸ்ட் ரெண்டு அல்காரிதம், ரெண்டு ரெகக்னைசர் நம்ம இந்த செஷன்ல யூஸ் பண்ண போறோம். அதை ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. Okay, LPPH is a simple yet very efficient texture operator which labels the pixel of an image by thresholding the neighborhood of an each pixel. Consider the result as a binary number. So இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் ஒரு பர்சனோட ஃபேஸ். அந்த ஃபேஸோட பிக்சல்ஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சம்வாட் கிரேல இருக்கு, இது டார்க்கா இருக்கு, இது வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு, இது ரொம்ப லைட்டா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3x3 பிக்சல். அதே மாதிரி ஒரு ஃபேஸுக்கே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறைய பிக்சல் வேல்யூ இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர் விஷன் என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அப்பயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு 200, இதுக்கு 50, அதுக்கப்புறம் இதுக்கு 50, 90, அப்புறம் 100, 160, 70, 210 அந்த மாதிரி சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வைக்கிறோம். ஆக்சுவலா சென்டர்ல இருக்கிற ஒரு பிக்சலோட த்ரெஷ்ஹோல்ட் எடுக்கிறோம். அதுதான் சர்க்குலர் எல்பிபி. ஸோ நடுவில் இருக்க எல்பிபி நடுவில் இருக்க த்ரெஷ்ஹோல்ட் பாத்தீங்க அப்படின்னா 90. ஸோ அது மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா அது 90க்கு மேல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒன்னாக்கி விடும். ஒன்னுனா லைக் ஒயிட் கலர்ல. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் த்ரெஷ்ஹோல்டிங்ல. ஓகே, ஆல்ரெடி ஒரு ஓபன் சிவி ப்ராஜெக்ட்ல நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதேதான். ஸோ 90க்கு மேலலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒன்னா மாத்திரும். ஸோ ஒன்னுனா அது பைனரியால ஒயிட். அப்புறம் 90க்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து 0 மாத்திரும். இப்போ பாத்தீங்கன்னா 200 வந்து 90க்கு மேல இது வந்து 1 மாறிடுச்சு. அப்புறம் 50 0 மாறிடுச்சு, இது 50 0 மாறிடுச்சு, இதுவும் 0 மாறிடுச்சு. அப்புறம் இந்த 100 வந்து 1 மாறிடுச்சு, 160 1 மாறிடுச்சு, 70 வந்து 0 மாறிடுச்சு, 0 மாறிடுச்சு. அப்புறம் 210 வந்துட்டு 1 மாறிடுச்சு. ஸோ இது வந்து பைனரி பேட்டர்ன். அதுலயே அப்படியே டெசிமல் கன்வர்ஷன். ஸோ இதை அப்படியே பண்ணிட்டு இது மூலமா அந்தோட வேல்யூஸை நம்ம மேட்ச் பண்ணி அது ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும். இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு ஒரு பர்சனோட அப்படின்னு சொல்லி அதுதான் எல்பிபிஹெச் ரெகக்னைசர். ஓகே, சோ இதுல கம்ப்ளீட்டா கிளியரா இருக்கீங்களா? ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு ரேடியஸ், இன்னொன்னு நெய்பர்ஸ், எக்ஸ் கிரிட், ஒய் கிரிட். நீங்க இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களால இந்த 4 ஃபேக்டர் பார்க்க முடியும். ஒன்னு வந்து ரேடியஸ். To build the circular local binary pattern and represent the radius around the central pixel, it is usually set to 1. ஸோ எந்த அளவுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த ரேடியஸ் இருக்கு. ஸோ ரேடியஸ் எத்தனை பிக்சல்ஸ்க்கு இப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது நடுவில் ஒன்னே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுதான் ரேடியஸ். ரெண்டாவது வந்து நெய்பர்ஸ். மோர் சாம்பிள் பாயிண்ட்ஸ் யூ இன்க்ளூட் ஹையர் த காம்படிஷனல் காஸ்ட். இட் யூசுவலி செட் டு 8. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை நெய்பர்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இது 0ல ஆரம்பிக்குது. இதை 1ன்னு எடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகே, அதுதான். ஸோ யூஸ்வலா இது வந்து 8 கொடுப்போம். இதே எப்பப்பெல்லாம் அந்த நெய்பர்ஹுட் பிக்சல்ஸ் வந்து அதிகமாகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்போ அதோட கம்படிஷனல் காஸ்ட் அதிகமாகும். கம்படிஷனல் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களோட சிபியூ பவரை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுறது. அடுத்து எக்ஸ் கிரிட், நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஒய் கிரிட்னா எத்தனை செல் வந்து ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ எத்தனை செல்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, எத்தனை செல் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, எவ்வளவு மேட்ரிக்ஸ் அது எடுக்க போகுது, அதுதான் எக்ஸ் கிரிட், ஒய் கிரிட். ஸோ இதுதான் இந்த 2 கிளாசிஃபையர். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை கண்டுபிடிச்சு அதுல இந்த பர்சன் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டர்ல ரியல் டைம்ல நம்ம பண்ண போறோம். அப்படி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கொயர் பார்ட் மட்டும் வந்துடும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கொயர் பார்ட் மட்டும் வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டை நம்மளோட அல்காரிதம்குள்ள பாஸ் பண்றப்போ அந்த அல்காரிதம்ல 2 லிஸ்ட் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து ஃபிஷர் ஃபேஸ் ரெகக்னைசர், இன்னொன்னு எல்பிபிஹெச் ரெகக்னைசர். 2க்குள்ள பாஸ் பண்றப்போ அந்த அல்காரிதம் நமக்கு கொடுக்க போது இது என்ன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அல்காரிதம் வந்து நம்ம டேட்டா செட்டை வச்சு ஆல்ரெடி ட்ரெயின் ஆகும். ஓகே, சோ இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ. சோ இந்த இதை கிளியரா வச்சுக்கோங்க. சோ இந்த இதை நீங்க கம்ப்ளீட்டா கிளியரா வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கான ஹேண்ட்ஸ் ஆன்ல போறப்போ உங்களுக்கு சூப்பர் கிளியரா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லோடிங் ஃபேஸ் டிடக்ஷன் அல்காரிதம். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபேஸ் டிடக்ஷன் என்ன, நம்மளோட ஹார்க் எஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அல்காரிதம் லோட் பண்ணணும். ஓகே, சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸை டிடெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா மட்டும்தான் அது யாரோட ஃபேஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ட் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் லோடிங் ஃபேஸ் டிடக்ஷன் அல்காரிதம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னா லோடிங் கிளாசிஃபையர் ஃபார் ஃபேஸ் ரெகக்னிஷன். என்ன கிளாசிஃபையர் யூஸ் பண்ண போறீங்க, நீங்க ஃபிஷர் ஃபேஸ் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல எல்பிபிஹெச் யூஸ் பண்ண போறீங்களா, அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுக்கான அல்காரிதம் லோட் பண்றது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷனுக்கான அல்காரிதம்
லோட் பண்றது. அப்புறம் மூணாவது ஸ்டெப் வந்து ட்ரைனிங் கிளாசிஃபையர் ஃபார் ஆர் டேட்டா செட். நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம், அந்த டேட்டா செட்டை வச்சு இது வந்து ட்ரெயின் ஆகிக்க போகுது. ஸோ ட்ரைனிங் கிளாசிஃபையர் ஃபார் ஆர் டேட்டா செட். ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டா செட்ல இருந்து இது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரீடிங் த ஃப்ரேம் ஃப்ரம் த கேமரா. ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணி அதுக்கு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீ ப்ராசஸிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம அந்த என்ன சொல்றது, எப்பப்பெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்குதோ அங்க என்ன ப்ரீ ப்ராசஸிங் யூஸ் பண்ணுமோ அதே ப்ரீ ப்ராசஸிங் இங்க நடக்கணும் டெஸ்டிங்லயும் சரி. அதனால தான் ஃப்ரேம்ல இருந்து கேமரா ரீட் பண்ணது, கேமரால இருந்து ஃப்ரேம் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரீ ப்ராசஸிங் பண்ண போறோம். அது ப்ரீ ப்ராசஸிங் பண்றது ஒண்ணும் இல்ல, கலர் இமேஜ் கிரே ஸ்கேல் மாதிரி இருப்போம், அவ்வளவுதான். ஓகே, அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்து அல்காரிதம்ல பாஸ் பண்றது மூலமா நம்மளோட அல்காரிதம் ஆக்சுவலா நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். அது வந்து சஞ்சயா இல்லைன்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா அது எப்போ எந்த அளவுக்கு கத்துட்டு இருந்திருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அது ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா ஒரு பவுண்டிங் பாக்ஸை ஃபேஸை சுற்றி வரைஞ்சிட்டு அவங்களுக்கு நேரா ஒரு பேரை போட போறோம். ஓகே, என்ன பேரு, அது யாரு அப்படின்னு சொல்லி பேரை போட போறோம். இதுதான் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா கலெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்பவுமே நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்ஸோட ஃபேஸ் டேட்டா பேஸ் வேணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் விஷனோ, டீப் லேர்னிங்கோ, ஒரு மெஷின் லேர்னிங்கோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டேட்டா கலெக்ஷன். நமக்கு டேட்டா வேணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேரோட ஃபேஸை நீங்க ரெகக்னைஸ் பண்ண போறீங்களோ அத்தனை பேரோட ஃபேஸை ஃபுல்லா டேட்டா பேஸா கலெக்ட் பண்ண போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேட்டா பேஸ் கலெக்ஷன். அதுக்கு அடுத்து அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி தான் அந்த டேட்டா பேஸை கலெக்ட் பண்ண போறோம். லைக் கிரேயா மாத்திட்டு சேவ் பண்ணி வைக்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெஸ்டிங், இந்த ரியல் டைம் ஃபேஸ் ரெகக்னிஷன் அல்காரிதம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம் லோட் பண்ணிட்டு, அடுத்து ஃபேஸ் ரெகக்னிஷன் அல்காரிதமையும் லோட் பண்ணிட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த டேட்டா நம்ம லோட் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா எல்லாத்தையும் இந்த மாடலுக்குள்ள விட்டு, இந்த ரெகக்னைசருக்குள்ள விட்டு கத்துக்க வச்சுட்டு கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணி அதையும் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ரீ ப்ராசஸ் இமேஜை நம்மளோட கிளாசிஃபயருக்குள்ள விடுறப்போ நம்ம கிளாசிஃபயர் ஃபைனலா ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, இது யாரு, இது சஞ்சயா இல்ல ஏலனா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரிசல்ட்டை ஃபைனல் அவுட்புட்ல கொடுக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இன்னைக்கான செஷன்ல எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன காமிக்க போறோம் அப்படின்னா, எப்படி டேட்டா செட்டை கலெக்ட் பண்றது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேர்த்தோட ஃபேஸ்லாம் நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ நானோ இல்ல என் ஃப்ரெண்டோ இல்ல யார் ஃபேஸையோ யார் ஃபேஸ்லாம் உங்க அப்ளிகேஷன் ரெகக்னைஸ் பண்ணுமோ அவங்களோட டேட்டா பேஸ்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஸோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் டேட்டான்னு ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கிளியரா இருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ ஃபோல்டருக்கு பேர் வந்து டேட்டா செட்னு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா செட்னு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா செட்னு பேர் வச்சுட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு புது ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஒரு பேர் கொடுக்க போறேன். ஸோ பேர் என்ன அப்படின்னா என்னோட பேர், என்னோட ஃபேஸ், என்னோட டேட்டா பேஸ் தான் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட ஃபேஸுக்கான டேட்டா பேஸ் தான் கலெக்ட் பண்ண போறேன். இங்க வந்து 31 இமேஜ் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ கோடிங் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவுட்புட் பாத்துருங்க, அது எப்படி என்ன பண்ணுதுன்றத, ஸோ தட் நீங்க கிளியரா இருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன், டேட்டா செட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். சஞ்சய்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டா செட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து பேர் வந்து சஞ்சய்னு பேர் வச்சுட்டேன். ஸோ பேர் வச்சுட்டு நான் இதை ரன் பண்ண போறேன். இது வந்து என்னோட ஃபேஸோட டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்க போகுது. ஓகே, அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ், ஓகே, நான் கேமராக்கு நேராக இருக்கேன். ஓகே, ஸோ 30 இமேஜ். ஓகே, ஸோ 30 கவுண்ட் முடிஞ்சிச்சா? இந்த 30ன்றது என்னன்னா, இப்போ பாருங்க டேட்டா செட் ஃபோல்டருக்குள்ள போனா இப்போ ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுவாவே கிரியேட் பண்ணியிருக்கு. அது என்ன பேர்ல கிரியேட் பண்ணியிருக்கு, சஞ்சய்ன்ற பேர்ல கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ சஞ்சய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சஞ்சயோட ஃபேஸ் வந்துட்டு இங்க வந்து கிராப் ஆகி சேவ் ஆயிருக்கு. ஓகே, அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகே, வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து இமேஜை கேப்சர் பண்ணி நம்மளோட டைரக்டரிக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ இது கிளியரா இருக்கா? ஓகே, இது வந்து சிம்பிள் அண்ட் கிளியரா இருக்கா? ஓகே, சோ இங்க இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இந்த இமேஜ் வந்து கலர் இமேஜ்ல இருக்கு, அது மொதல் பாயிண்ட். ஏன்னா கேமரா வந்து கலர் கேமரா தான், பிளாக் அண்ட் ஒயிட் கேமராலாம் கிடையாது, கலர்டு கேமரா தான். ஆனா இந்த இமேஜ் வந்து கிரே ஸ்கேல்ல சேவ் ஆயிருக்கு. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என் பேக்ரவுண்டும் இந்த போட்டோல இல்ல, என் பின்னாடி இருக்க அந்த பிளான்ஸும் இந்த போட்டோல இல்ல.
வெறும் என் ஃபேஸை மட்டும் தான் கிராப் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து ஃப்ரேம் எடுத்து, ஓகே என்னன்னா நான் என்ன கோட எக்ஸ்பிளைன் பண்றேன்னா கலெக்டிங் டேட்டா. ஸோ டேட்டாபேஸ் கலெக்ஷன் எப்படி பண்ணிருக்கோன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்ணிருக்கோம். ரீட் பண்ணி அந்த ஃப்ரேமை கிரே ஸ்கேலுக்கு மாத்திருக்கோம். கிரே ஸ்கேலுக்கு மாத்திட்டு ஃபேஸ் ரிடக்ஷன் அல்காரிதம்குள்ள விடுவோம். என்ன நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம், ஃபேஸ் ரிடக்ஷன் அண்ட் ட்ராக்கிங். அதுக்குள்ள விட்டதுமே அது ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிடும் இல்லையா, அந்த ஸ்கொயரை மட்டும் கிராப் பண்ணி தனியா எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதைத்தான் இங்க பண்ணிருக்கோம். ஓகே, கிளியரா இருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து ஃப்ரேம் ரீட் பண்ணி அந்த கலர் இமேஜை கிரே ஸ்கேலுக்கு மாத்திட்டு அந்த கிரே ஸ்கேல்ல மாத்திர இமேஜை நம்மளோட ஹார்ட் கேஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதம்குள்ள விட்டு அந்த அல்காரிதம் நமக்கு அந்த பவுண்டிங் பாக்ஸ் வரைஞ்சு கொடுக்கும். இதுதான் பேசி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டிங் பாக்ஸ் வரைஞ்ச இடத்த மட்டும் கட் பண்ணி நம்மளோட லோக்கல் டைரக்டர்ல 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரா வச்சு 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 ஒரு 30 ஃப்ரேம் எடுத்து 30 இமேஜா சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம்ல பண்ணது. ஓகே, சஞ்சய்னு பேர் வச்சுட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓபன் சிவி. ஸோ ஓபன் சிவி லைப்ரரி தேவைதான். ஓகே, ஸோ நீங்க இப்படி இம்போர்ட் பண்ணலாம், நீங்க எப்படினாலும் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இப்படியே பண்றேன். ஸோ இம்போர்ட் ஓஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் சிவி லைப்ரரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுக்காகனா ஒரு இமேஜ் அக்வயர் பண்றதுக்கோ இல்ல கலரை மாத்துறதுக்கோ, ஸோ இது எல்லாமே ஓபன் சிவி லைப்ரரி தான், இது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஓஎஸ் லைப்ரரி, இது ஒரு புது லைப்ரரி, இது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இது டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, டோன்ட் வரி. இப்போ ஓஎஸ் லைப்ரரியை பார்த்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைரக்டரி சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் இருக்கு பைத்தன் கோட்லயோ அப்பெல்லாம் நீங்க ஓஎஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்டரி நான் இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுவாவே ஒரு சஞ்சய்னு ஒரு ஃபோல்டர், ஏன்னா நான் முன்னாடி வெறும் டேட்டா செட் இருந்தா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். ஆனா இதுவாவே சஞ்சய்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள இத்தனை இமேஜஸ் சேவ் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைரக்டரி ரிலேட்டட் அப்டேட்ஸ், டைரக்டரி ரிலேட்டட் வேலை இருக்கு, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும், ஒரு ஃபோல்டர் டிலீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேலை இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற லைப்ரரி தான் ஓஎஸ் லைப்ரரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹார் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ சேம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் ப்ரோக்ராம் தான், வேற எதுவும் புதுசு கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹார் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஹார் கேஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் டிஃபால்ட் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ். அதே மாதிரி தான் என்னோட ஹார் கேஸ்கேட் அல்காரிதம் லோக்கல் டைரக்டரியில் வச்சிருக்கேன், அதை லோட் பண்ணியாச்சு. ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா செட் இஸ் ஈக்குவல் டு டேட்டா செட். ஸோ டேட்டா செட் ஃபோல்டரை நான் பேரை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அந்த பேரை இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சப்டேட்டா வந்து யாரோட பேர்ல கிரியேட் பண்ண போறோமோ அவங்களோட சப்டேட்டா பேரு. ஸோ இப்போதைக்கு சஞ்சய்ன்ற பேர்ல கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால சஞ்சய்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு path is equal to os.path.join of dataset, subdata. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா dataset slash சஞ்சய். ஸோ dataset slash சஞ்சய் ஒரு டைரக்டரினா எப்படி இருக்கும் இங்க பாருங்களேன். ஸோ dataset slash சஞ்சய் இப்படிதானே இருக்கும், இங்க பாருங்களேன் dataset slash சஞ்சய் இப்படிதானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டரிய இந்த வேரியபிள்ல வச்சுட்டு அந்த ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணும். If not os.path.is directory is dir na is directory is available. ஸோ அந்த மாதிரி டைரக்டரி இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி டைரக்டரி இல்லைன்னா அது os.mkdir மேக் டைரக்டரி. அப்படி ஒரு ஃபோல்டர் இல்ல, dataset slash சஞ்சய்ன்ற ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா நீயே உள்ள சஞ்சய்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த பாட்டுக்கான லைன். ஓகே, இந்த பாட்டுக்கான மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபன் சிவி லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓஎஸ் லைப்ரரி ஏன்னா டைரக்டரியை ஹேண்டில் பண்ண போறோம், அதனால ஓஎஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹார் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு என்னோட ஹார் கேஸ்கேட் அல்காரிதம் ஃபைலோட பேரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், இன்னும் அதை லோட் பண்ணல. அப்புறம் டேட்டா செட்னா என்ன டேட்டா செட் ஃபோல்டர் பேர் வச்சிருக்கணும் அந்த பேரை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ சப்டேட்டால யார் பேர்ல கிரியேட் பண்ண போறேன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட டேட்டா பேஸை கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் கொடுத்துருக்கேன் சஞ்சய்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத் ஆர்கனைஸ் பண்ண போறோம். பாத்னா இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா dataset slash சஞ்சய் இப்படிதான் இந்த பாத் வேரியபிள் இருக்கும். ஸோ இப்படி பாத் வேரியபிள் அதுதான் os.path.join. ஸோ dataset subdata which means dataset-ஐயும் சஞ்சையும் பைண்ட் பண்ணு. அப்படி பைண்ட் பண்ணவே உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ dataset slash சஞ்சய்னு வந்துடும். இப்படி dataset slash சஞ்சய்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டர் உங்களோட டைரக்டரியில இருக்கா? ஓகே, எஸ் this folder is present. Okay, so if not present, okay, so if this folder is not present என்ன பண்ணணும்ன்றத நம்ம சொல்றோம். ஓகே, so இருந்துச்சுன்னா விட்டுரும், ஆனா இல்லைன்னா if this folder is not present, இப்ப சஞ்சய்ன்ற ஒரு ஃபோல்டர் உங்களோட டைரக்டரியில இல்லைன்னா
os.mac directory path இது என்ன பண்ணுனா create that folder ஓகே. சோ என்னன்னா அந்த ஃபோல்டர் வந்து இல்ல அப்படின்னா அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணு, அதுதான் இதுக்கான அர்த்தம். சோ பண்ணதுக்கு அப்புறம் சோ width and then height வந்து சும்மா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், லைக் 130, 100 சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்றதுக்காக. இது உங்களோட ஆப்ஷன் தான். சோ இங்க width and height தான் நம்ம லேட்டரா எடுத்துப்போம். சோ இதை விட்டுருங்க. இப்போ ஹார் கேஸ்கேட் எப்படி லோட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ cv2.cascade classifier of ஹார் ஃபைல். ஸோ லோடிங் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஸோ லோடிங் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ அதை கம்ப்ளீட்டா லோட் பண்ணியாச்சு. ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வெப்கேம் இஸ் ஈக்குவல் டு cv2.video capture of 1. ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேமராவை இனிஷியலைஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ கேமரா இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ கேமராவை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு வேரியபிள்ல பேர் வச்சிருக்கோம், லைக் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 1ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு 1ல இருந்து ஆரம்பின்னு சொல்லிட்டு கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு while of count less than 31 which means என்னன்னா நம்ம 30 இமேஜ் கலெக்ட் பண்ண போறோம். 30 இருந்தாலும் சரி 50 இருந்தாலும் சரி, அது அப் டு அஸ். ஓகே, நிறைய பேஸ்க்கு போறப்பெல்லாம் கொஞ்சம் இமேஜஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ண போறோம். ஓகே, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 இமேஜ் கலெக்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் கவுண்ட் லெஸ் தென் 31. இது என்னன்னா 30 வாட்டி சுத்தம். 1 2 3 4. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வைல் ஆஃப் கவுண்ட் லெஸ் தென் 31, இங்க கவுண்ட் பிளஸ் 1 பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸை டிடெக்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இங்க ஏன் பேஸை டிடெக்ட் பண்றோம் சஞ்சய்? நீங்க வெறும் ஃபேஸ் டேட்டா பேஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு எதுக்கு ஃபேஸ் டிடெக்ட் பண்ணணும்? சும்மாவே இமேஜை கேப்சர் பண்ணி வைக்கலாம். ஆனா இங்க நம்ம ஒரே ஷாட்ல முடிக்கிறதுக்காக ஸ்டார்டிங்லயே கேமரால இருந்து ஃப்ரேமை எடுத்து அதை கலர்ல இருந்து கிரேக்கு மாத்தி, ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து கிரேல தான் ஒர்க் ஆகும், அதனால அதை கலர்ல இருந்து கிரேக்கு மாத்தி அப்புறம் ஃபேஸோட பார்ட்டை மட்டும் அந்த ஸ்கொயர் அதுவாகவே கண்டுபிடிச்சிடும். அந்த ஸ்பேஸை மட்டும் தனியா பிரிச்சு சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஈஸியா முடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்றோம். ஓகே, ரீட் ஃப்ரேம் ஃப்ரம் கேமரா. ஓகே, ஸோ கேமரால இருந்து ஃப்ரேமை ரீட் பண்றோம். அடுத்து கலர் இமேஜ், அந்த கலர் ஃப்ரேமை கிரே ஸ்கேலுக்கு மாத்துறோம். ஓகே, ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம டிடெக்ட் மல்டி ஸ்கேல். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடெக்ட் ஃபேஸ். நம்மளோட ஃபேஸோட குவாடினேட்டை ஃபுல்லா எடுக்க போறோம். அந்த ஃபேஷியல் குவாடினேட் 4 குவாடினேட் கொடுக்க போது x, y, w, h. ஓகே, இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க முன்னாடி செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க ப்ளீஸ் அதை அட்டென்ட் பண்ணி இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ x, y, w, h அப்படின்றது என்னன்னா 4 குவாடினேட். x, yன்றது ஸ்டார்ட் பாயிண்ட், w னா விட்த், h னா ஹைட். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிரா ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ டிரா ரெக்டாங்கிள் அரவுண்ட் த ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபேஸை சுத்தி ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ வரைய போறோம். ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் முக்கியமா புது ஸ்டெப். ஸோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராப் ஒன்லி த ஃபேஸ் பார்ட். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ நீங்க இந்த இமேஜை பாக்குறீங்க, கேப்சர் பண்ண இமேஜை பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பின்னாடி இந்த செடியும் இல்ல, பின்னாடி இந்த அவ்வளவா பேக்ரவுண்டும் இல்ல, என்னோட பாடியும் இல்ல, அந்த டேபிள் இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் கரெக்டா ஃபேஸை மட்டும் வெட்டி எடுத்திருக்கு. அந்த வெட்டி எடுக்கிறது இல்லையா, அந்த கட் பண்ணி எடுக்கிற பார்ட் தான் இந்த கிராப் பார்ட். ஸோ ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கிரே இமேஜ் இருக்கு இல்லையா, கிரே இமேஜ் ஆஃப் y plus h. இந்த y இருந்து y plus h வரைக்கும், அப்புறம் xல இருந்து x plus w வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் xல இருந்து ஸ்டார்ட் y, அப்புறம் ஸ்டார்ட் yல இருந்து ny. ஸோ இந்த மாதிரி அந்ததோட கம்ப்ளீட் ஃபேஸ் பார்ட்டை மட்டும் கிராப் பண்ணி எடுத்து ஃபேஸ்ன்ற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டோம். ஒன்லி கிராப்பிங் அவுட் ஒன்லி த ஃபேஸ் பார்ட். அப்படி ஃபேஸ் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ் பகுதியை நம்ம சேவ் பண்ணி வைக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ரீசைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு 130, 100 சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா cv2.resize யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரீசைஸ் பண்ணிட்டு cv2.imwrite. ஸோ imwriteனா என்ன, அந்த இமேஜை சேவ் பண்ண போறோம். cv2.imwrite ஆஃப் percentages divided by percentages dot png. ஸோ இது என்னன்னா எந்த பாத்துல சேவ் பண்ண போறோம். ஸோ பாத்துன்றது ஆல்ரெடி தெரியும், சஞ்சய்ன்ற பாத்து, டேட்டா செட் ஸ்லாஷ் சஞ்சய்ன்ற பாத்துல கவுண்ட்ன்றது என்னதுன்னா 1.png. ஸோ இந்த பர்சன்டேஜஸ்க்கு பதிலாக இந்த கவுண்ட் விழுகும், இந்த பர்சன்டேஜஸ்க்கு பதிலாக எந்த பாத்துல விழுகணுமோ அந்த இது விழுகும். ஸோ இதுல வந்து 1.jpg. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 1.png, செகண்ட் டைம் போடும்போது 2.png, தேர்ட் டைம் போடும்போது 3.png, 4.png அப்படின்னு சொல்லி 30 தடவை 30 இமேஜை சேவ் பண்ணி வைக்கும் லோக்கல் டைரக்டரியில. அப்புறம் கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம். லாஸ்ட்ல அதை டிஸ்பிளேயும் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அன்டில் நீங்க எஸ்கேப் பட்டனை பிரஸ் பண்ற வரைக்கும் இது கம்ப்ளீட்டா டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்க போது நீங்க எஸ்கேப் பட்டனோ கண்ட்ரோல் சி பட்டனோ பிரஸ் பண்ணதுமே கேமராவை ரிலீஸ் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும்.
ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இது சிம்பிளா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஃபேஸ் ரெக்கக்னிஷனுக்குள்ளேயே போல நம்ம எந்த ஸ்டெப்ல இருக்கோம் அப்படின்னா டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சஞ்சயோட டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணியாச்சு. பட் ஒரு ஆளோட ஃபேஸ் டிடெக்ஷன் பத்தாது, ஒரு ஆளோட ஃபேஸ் மட்டும் கண்டிப்பா பத்தாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னும் சில பேர்த்தோட என்ன சொல்றது, இன்னும் சில பேர்த்தோட ஃபேஸ் வந்துட்டு நம்ம காமிச்சு அவங்களோட ஃபேஸையும் டிடெக்ட் பண்ண சொல்ல போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல சஞ்சய்க்கு பதிலாக ஸ்டீவன் நான் இங்க போடுறேன். ஓகே, ஸ்டீவன் போட்டுட்டேன். ஸோ ஸ்டீவன் போட்டுட்டு நான் இந்த கோடை ரன் பண்ண போறேன். நான் என் ஃபேஸ் முடிஞ்ச அளவுக்கு மறைக்க ட்ரை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, எனக்கு தெரியல எதை கேப்சர் பண்ணுச்சு, ஏ ஃபேஸியா இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபேஸியான்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். நல்லா வராட்டி திரும்ப நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் சூப்பரா வந்திருக்கு. எஸ், இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேஸோட டேட்டா பேஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இது ரெண்டாவது ஃபோல்டர். அதே மாதிரி இன்னொரு பர்சனோட ஃபோட்டோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி பண்ணலாம். லைக் என்ன சொன்னா சும்மா வந்துட்டு நான் அப்படியே என் ஃபோன்லேயே பண்றேன். ஏன்னா என்னால் என் டீம் எல்லாம் திரும்ப இப்போ கூப்பிட முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு சில பேரோட ஃபோட்டோவை எடுத்துட்டு நான் இங்க பேர் அவங்க பேர் என்ன பேர்ல சேவ் பண்ணணும் அவங்களோட போட்டோஸை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பேர் வைக்கிறேன் எல்என்னு சொல்லிட்டு வச்சுட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேஸை காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ 30 இமேஜ். ஸோ 30 இமேஜ் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இப்ப மூணாவது ஆள் யாருன்னா எலன். ஓகே, ஸோ எலன் மஸ்கோட 30 இமேஜ் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னுமே தான் நம்ம மாடலுக்கு கத்துக்க வச்சுட்டு நம்ம ஃபைனலா ரெக்கக்னைஸ் பண்ண வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம செஷனோட இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸோட டேட்டா பேஸை எப்படி கலெக்ட் பண்றது, அதை நம்ம ஹார்ட் கேஸ்கேட் மூலமா எப்படி சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ எலனு அப்படின்னு சொல்லி 30 இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன். சஞ்சய் 30 இமேஜ், அப்புறம் ஸ்டீவ் 30 இமேஜ், இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ 30ன்றது நம்பர் சும்மா நான் கொடுத்துருக்கேன். ஸோ 30ல வந்து ஓரளவுக்கு அவுட்புட் பக்கா வந்துச்சு. அது போக உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆக நீங்க அதிகமான இமேஜஸ் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இதை விட டீப் லேர்னிங்ல இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸே வரும். அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ வரப்போற செஷன்ல. அதுக்கு முன்னாடி ஃபேஸோட டேட்டா பேஸை மட்டும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ல நீங்க கிளியரா இருக்கீங்க. ஓகே, இந்த ஸ்டெப்பை நான் திரும்ப சொல்றேன். ஒரு ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அவங்களோட ஃபேஸோட புரிதல் வேணும். அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பேஸ் வேணும். அதை பண்றதுக்கான இதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல சும்மா கலர் இமேஜ் பேக்ரவுண்டோட எல்லாம் கேப்சர் பண்றதுக்கு பதிலாக கரெக்டா அதோட ஃபீச்சரை மட்டும் சேவ் பண்றேன். அதோட ஃபீச்சரை மட்டும் சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை கலர் இருந்து கிரேயா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம் ஹார்கேஸ்கர் அப்ளை பண்ணதுமே எனக்கு இந்த ஸ்கொயர் கிடைக்கும். ஃபேஸ் கரெக்டா எங்க இருக்குன்ற ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை மட்டும் பேர்ல சேவ் பண்ணி வச்சுட்டேன். இதுல 3 போட்டோ கிரியேட் பண்ணிட்டேன். 3 பேர்த்தோட டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு ஆளை மட்டும் வச்சுட்டு ரன் பண்ணா எரர் வரும். ஸோ அதனால ஒரு 2 இல்லாட்டி 3 பேரை வந்து டேட்டா பேஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஸோ ஃபைனல் அவுட்புட்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்றது எப்படி, ஓகே, அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே, அதை நான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ், ஃபோல்டர் பேர் டேட்டா செட்டு. ஓகே, இதெல்லாம் கான்சியஸா இருங்க. ஓகே, ஜஸ்ட் எந்த எரர் வந்தாலும் எரரை படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபங்க்ஷன்ல போய் உட்கார பாருங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எந்த எரர் வந்தாலும் எரரை ரீட் பண்ணி பழகுங்க. ஏன்னா இப்போ ஒரு எரர் வந்துச்சு, நான் டக்குன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எரரை படிச்சு பழகுங்க. எந்த அளவுக்கு நீங்க எரரை ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட். எரர் வந்துச்சுன்னா வரி பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா அடுத்த டைம் இந்த மாதிரி எந்த எரர் வந்தாலும் உங்களால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே எரர் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. எரரும் வரல அவுட்புட்டும் வரலன்னா மட்டும்தான் கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ மித்தபடி எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே ஈஸி தான் அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ சஞ்சய்னு வச்சு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கொடுக்குது. லைக் 50% வந்து இது சஞ்சய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு மேல சஞ்சய்னு டெக்ஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டிக் பண்ணி பாக்குறேன். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் -45. ஓகே, என்னை சுத்தி ஒரு பவுண்டிங் பாக்ஸ் வரைஞ்சு இந்த சஞ்சய்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுது.
இப்போ இதே இவரோட ஃபேஸை காமிக்கும் போது பாருங்க. ஸோ இல்லன்னு காமிச்சு இல்லன்னு வந்து 54 கான்ஃபிடன்ஸ் லெவல், ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைம்ல இது ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கா? ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சஞ்சய் வித் 45 கான்ஃபிடன்ஸ் லெவல், எலன் வித் 56 or 67 கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே, ஸோ சஞ்சய் அப்புறம் எலன் அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் காமிச்சாலும் ஸ்டீவ் ஜாப்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ஃபேஸ் ரெக்கக்னிஷன். ஓகே, ஸோ இந்த அவுட்புட்ல கிளியரா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ ஏன்னா நம்ம இப்போ ப்ராஜெக்டுக்குள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரே ப்ரோக்ராம் தான், ஃபேஸ் டிடெக்ஷன் வரைக்கும் கோடு ஒரே கோடு தான். ஓகே, ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் வரைக்குமே கோடு ஒரே கோடு. அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் கோடுலயே நம்ம சிலதை ஆட் பண்ண போறோம். அந்த சிலது என்ன அப்படின்னா, டேட்டா பேஸ்ல இருந்து என்னோட இமேஜஸ் எல்லாம் எடுக்கிறது, அந்த இமேஜை ட்ரெயின் பண்ண விடுறது, அப்புறம் ஃபைனலா ரெக்கக்னைஸ் பண்ணி பேரை வந்து மேல போடுறது. இது மட்டும்தான் புதுசு. மித்தபடி அந்த கேமரால இருந்து ஃப்ரேம் எடுக்கிறது, கலர்ல இருந்து கிரேயா மாத்துறது, அதை வந்து டைரக்ட் மல்டி ஸ்கில்குள்ள விடுறது, அதுல இருந்து ஃபேஸ் பகுதி மட்டும் தனியா வர்றது, அது எல்லாமே சேம். ஓகே, இமேஜ் டிஸ்பிளே பண்றது எல்லாமே சேம். அடிஷ்னலா நமக்கு தேவைப்படுறது என்ன, ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அல்காரிதம் லோட் பண்றது புதுசு. அப்புறம் இமேஜஸ் எல்லாமே நம்ம அந்த ஃபோல்டர்ல இருந்து வெளில எடுக்கணும். ஏன்னா அந்த டேட்டா செட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 3 சப் ஃபோல்டர் வச்சிருக்கோம், சஞ்சய், எலன், ஸ்டீவன் சொல்லிட்டு. அந்த 3 ஃபோல்டரை வெளில எடுக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கு. அது அந்த எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இமேஜஸ் எல்லாம் ஒரு இதுல, பேர் எல்லாத்தையும் ஒரு இதுல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேவ் பண்ணி தனித்தனியாக சேவ் பண்ணி வைக்கணும். அது ரெண்டாவது வேலை, ரெண்டாவது புது வேலை. அப்புறம் மூணாவது வேலை வந்து ரெக்கக்னைஸ்குள்ள விட்டு அது யாருன்னு சொல்லி அவங்க பேர் எடுத்து அவங்க பேரை மேல டிஸ்பிளே பண்றது. இது மட்டும்தான் புதுசு, இது எல்லாமே பழசு. ஓகே, ஸோ யா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஓகே, நீங்க இதெல்லாமே எக்ஸைட்டடா இருக்கீங்களா ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு? ஓகே, ஸோ நான் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன், முடிஞ்சளவு நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் ப்ரோக்ராம், பட் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். மற்றபடி இந்த கோடு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓபன்சிவி லைப்ரரி இம்போர்ட் பண்றோம் as usual தான். அதுக்கு அடுத்து நம்பி லைப்ரரி. ஸோ நம்பி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரே. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் அரே யூஸ் பண்ணுவோம், அரே லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பி லைப்ரரி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இம்போர்ட் ஓஎஸ். ஸோ ஓஎஸ்ன்றது டைரக்டரியா ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன்னா இங்க இப்போ எதுக்காக டைரக்டரியா ஹேண்டில் பண்ணோம்னா, அந்த இமேஜ்லாம் சேவ் பண்ணோம் இல்லையா ஃபோல்டர்ஸ்ல, 3 ஃபோல்டர்ல. ஸோ இந்த இமேஜ்லாம் நம்ம வெளில எடுக்கணும், வெளில எடுத்து ஒரு கோடுக்குள்ள ஒவ்வொரு பேர்ல சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓஎஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஹார் கேஸ்கேட் ஃபைல், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸை டிடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹார் கேஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் லோட் பண்ணோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. இதுதான் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபேஸ் ரெக்கக்னிஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸை டிடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார் கேஸ்கேட் மூலமா ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதம் லோட் பண்ண போறோம். ஸோ ஃபேஸ் கேஸ்கேட் இஸ் ஈக்குவல் டு cv2.cascade கிளாசிஃபையர். ஸோ இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி இந்த ஹார் கேஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஷியல் அல்காரிதமா கம்ப்ளீட்டா லோட் பண்ணி இந்த பேர்ல வச்சுக்கிறோம். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃபேஸை டிடெக்ட் பண்ணணுமோ அப்பப்பெல்லாம் நீங்க இந்த ஃபேஸ் கேஸ்கேட்ன்ற வேரியபிளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா செட், உங்களோட டேட்டா செட்டோட ஃபோல்டர் பேர் என்ன, இந்த பேரை கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்த மாதிரி ஒரு எரர் வரும், அந்த எரரையும் காமிக்க விரும்புறேன். ஓகே, ஸோ டேட்டா செட்ஸ்ன்னு வச்சுட்டேன். ரன் கொடுத்தா இங்க ஒரு எரரை பாருங்க, எம்டி ட்ரைனிங் டேட்டா. நீங்க வந்து கரெக்டான டேட்டா செட்டே கொடுக்கல, எனக்கு கத்துக்கிறதுக்கு டேட்டாவே இல்லை. யூ வில் நீட் மோர் தென் 1 சாம்பிள் டு லேர்ன் அ மாடல். உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளை விட அதிகமான சாம்பிள் டேட்டா எனக்கு வேணும்னு சொல்லுது. மீன் என்னன்னா, இதால எந்த டேட்டாவே கலெக்ட் பண்ண முடியல. நீங்க ஒரு இமேஜ் ஒரு ஃபோல்டர் கொடுத்தாலும் இதே எரர் தான் வரும். அதனால கரெக்டா பேரு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டா செட் இஸ் ஈக்குவல் டு எந்த ஃபோல்டர் நீங்க அக்சஸ் பண்ண போறீங்களோ அந்த ஃபோல்டரோட பேரு. அதுக்கப்புறம் ஒரு 4 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ 4 வேரியபிள்ன்றது எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் என்ன சொல்றது, லைக் என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு வேரியபிளையும் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்ஸ். இப்போ நம்ம இந்த டேட்டாவை கத்துக்க வைக்க போறோம். 3 ஃபோல்டர் இருக்கு, பேர் எலன் வச்சிருக்கோம், சஞ்சய்னு வச்சிருக்கோம், ஸ்டீவன் வச்சிருக்கோம். இப்படி வச்சிருக்கப்போ எலன் இருக்கு இல்லையா, எலன் வந்துட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு பேர் இருக்கு, அவருக்கு அந்த ஃபோல்டருக்கு ஒரு பேர் இருக்கு எலன். இந்ததுக்குள்ள இருக்கிற 30 இமேஜும் எலனோட இமேஜ், கரெக்ட். அடுத்து இந்த ஃபோல்டர் பேரு சஞ்சய், இந்த சஞ்சய்க்குள்ள இருக்கிற 30 இமேஜும் சஞ்சயோட இமேஜ். அதே மாதிரிதான் ஸ்டீவுக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ள இருக்க அந்த 30 இமேஜும் அந்த ஃபோல்டரோட பேரை தான் குறிக்கும், ரைட்.
ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் நம்ம எல்லாம் பேர் வைக்கல, எல்லாமே 1ல இருந்து 30 1.png 2.png அப்படி எக்ஸெட்ரா 30.png மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ சஞ்சய்க்குள்ளே அதே மாதிரி 30 இமேஜ் பேர் வந்து 1ல இருந்து 30 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, சோ இதுதான் இருக்கு. ஆனா இப்போ இங்க வந்துட்டு என்னன்னா நம்ம அந்த பேரு எல்லாத்தையுமே ஒரு சில வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்க போறோம். சோ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் சில பேர் அசைன் பண்ணிக்கிறேன். இமேஜஸ், ஸோ இமேஜஸ்னா இந்த உள்ள இருக்க இமேஜ்லாம் சேவ் ஆக போகுது. அப்புறம் லேபிள், அப்புறம் நேம், அதுக்கப்புறம் ஐடி. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே, ஐடியா விட்டுருங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்னா இதுக்குள்ள இருக்க 30, அதுக்கப்புறம் இதுல இருக்க 30, மொத்தம் 90 இமேஜஸையும் அந்த இமேஜஸ் வேரியபிள்குள்ள வைக்க போகுது. அடுத்து லேபிள்ன்றது என்னதுன்னா இதுக்கு ஒரு லேபிள், இது வந்து 0. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்குன்னா இது வந்து 0, சஞ்சய் வந்து 1, ஸ்டீவ் வந்து 2, ஸோ 0 1 2 அந்த மாதிரி லேபிள் அசைன் பண்ணிக்கும். நேம்னா ஸோ 0ன்ற இதுல ஐடி 0ன்ற லேபிள்ல யார் இருக்கா, எலன் இருக்கா, 1ன்ற இதுல சஞ்சய் இருக்காரு, அடுத்து வந்து 2ன்றதுல ஸ்டீவ் இருக்காரு. ஸோ அதுதான் இந்த லேபிள்ஸ், நேம்ஸ். அதுக்கப்புறம் ஐடி வந்து இனிஷியலா 0 வச்சாச்சு. ஸோ இதெல்லாமே லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு இந்த டிக்ஷனரி மாதிரி வச்சாச்சு. ஓகே, செட் மாதிரி வச்சாச்சு. இப்போ நான் இந்த பகுதியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல என்ன நடந்திருக்குன்றதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கோடு எங்க இருக்கு, இந்த மெயின் கோட் நம்ம எழுதிட்டு இருக்கிற கோடு இங்க இருக்கு. ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லிட்டு இங்க இருக்கு. இங்க இருக்கிறப்போ இந்த டேட்டா செட்டை அக்சஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டரி ஃபைல்ஸ் அப்படின்றது என்னதுன்னா இது டைரக்டரி, இது சப் டைரக்டரி, இதுக்குள்ள இருக்கிறது ஃபைல்ஸ். ஸோ நம்ம இதுக்குள்ள நடந்து உள்ள போகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்க என்னன்னா நீங்க வந்து அதுக்குள்ள நடந்து போகணும். ஸோ அதுக்காக தான் இங்க பேர் என்னன்னா சப் டைரக்டரி ஃபைல்ஸ் 3 வேரியபிள் இன் os.walk of data sets. நம்ம இந்த டேட்டா செட்ன்ற ஃபோல்டருக்குள்ள, ஏன்னா டேட்டா செட் தான் டேட்டா செட்ஸ், ஸோ டேட்டா செட் ஃபோல்டருக்குள்ள போறோம். உள்ளுக்குள்ள போனா அது 3 வேரியபிள் கொடுக்க போகுது. ஒன்னு வந்து இது சப் டைரக்டரி, இன்னொன்னு வந்து மெயின் டைரக்டரி, அடுத்து வந்து இது வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லி வேரியபிள் கொடுக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் சப் டைரக்டரிக்குள்ள போறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து டைரக்டரின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைரக்டரிக்குள்ள போகணும், அடுத்து ஒவ்வொரு சப் டைரக்டரிக்குள்ள போகணும். இதுக்குள்ள போனோம், அப்புறம் இந்த இமேஜ்லாம் ரீட் பண்ணோம், திரும்ப சஞ்சய் ஃபோல்டருக்குள்ள போனோம், இந்த இமேஜ்லாம் ரீட் பண்ணோம், திரும்ப வெளில வரணும். திரும்ப ஸ்டீவ் ஃபோல்டருக்குள்ள போனோம், இந்த இமேஜ்லாம் ரீட் பண்ணோம், திரும்ப வெளில வரணும். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சப் டைரக்டரிக்குள்ள போயிட்டு ஃபார் சப் டைரக்டரி இன் டைரக்டரிக்குள்ள போயிட்டு நேம்ஸ் ஆஃப் ஐடி இஸ் ஈக்குவல் டு சப் டைரக்டரி. இனிஷியலா இது வந்து 0ல இருக்கு. ஸோ நேம் ஆஃப் 0 யாருன்னா அந்த சப் டைரக்டரியோட பேரு. ஸோ நேம் ஆஃப் 0னா எலனு, நேம் ஆஃப் 1னா சஞ்சய், நேம் ஆஃப் 2னா ஸ்டீவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேருக்கு எல்லாமே ஐடி வைக்க போகுது. ஸோ நேம் ஆஃப் 0னா எலனு, நேம் ஆஃப் 1னா சஞ்சய், நேம் ஆஃப் 2னா ஸ்டீவ். ஸோ அது எல்லாமே இங்க வச்சுட்டு சப்ஜெக்ட் பாத் இஸ் ஈக்குவல் டு os.path.join ஆஃப் டேட்டா செட் கமா சப் டைரக்டரி. ஸோ அந்த டேட்டா செட்டோட சப் டைரக்டரியும் பைண்ட் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் போயிட்டு வெளில வர போறோம். அதுக்காகத்தான் இன்னொரு ஃபார் லூப் ஆஃப் ஃபைல் நேம் இன் os.list டைரக்டரி ஆஃப் சப்ஜெக்ட் பாத். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு டைரக்டரிக்குள்ளேயும் போயிட்டு அதோட ஃபைலை ரீட் பண்ணு. அந்த ஃபைல் தான் இந்த பாத். ஓகே, பாத் இஸ் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் பாத் பிளஸ் ஸ்லாஷ் பிளஸ் ஃபைல் நேம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டைரக்டரியோட அந்த பேரோட சேர்த்து அந்த இமேஜை ரீட் பண்ண போகுது. 1.jpg 2.jpg 3.jpg 4.jpg அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் எல்லாமே எடுக்கிறது என்னன்னா இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா செட் ஸ்லாஷ் எல்என் ஸ்லாஷ் 1.png அதுதான் இதுக்கான அர்த்தம். எதுக்கான அர்த்தம்? இந்த லைனுக்கான அர்த்தம். இந்த பாத்துக்கான அர்த்தம் என்னன்னா டேட்டா செட் ஸ்லாஷ் எல்என் ஸ்லாஷ் 1.png. அப்ப இதை பண்ணீங்கன்னா 16.png 17.png. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையும் ரீட் பண்ணி அந்த பாத்துல வைக்க போகுது. அதாவது அந்த பாத்தோட பேரு. ஸோ அந்த பாத்து கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ண போறோம். ஸோ இமேஜை ரீட் பண்றதுக்கு cv2.imread ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ cv2.imread ஆஃப் path, 0. ஸோ எதுக்காக 0 கொடுக்குறோம்? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐஎம் ரீட் பண்றப்பயோ ஸோ வந்துட்டு நீங்க ஜெனரலா ரீட் பண்ணலாம். இப்போ 2 ரிட்டர்ன் வேரியபிள்ஸ் இருந்துச்சுனாலும் அதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ cv2.imreadன்னு சொல்லிட்டு அந்த இமேஜை ரீட் பண்ணி இமேஜஸ் வேரியபிள்க்கு அப்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இது ஃபார் லூப்ல போட்டனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றத நான் கிளியரா சொல்றேன். ஒவ்வொரு இமேஜ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருப்போம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டுக்குள்ள போகும். டேட்டா செட்டுக்குள்ள போயிட்டு இந்த 3 ஃபோல்டருக்கும் பேர் வைக்கும். நேம்ஸ் ஆஃப் 0னா எலனு, நேம் ஆஃப் 1னா சஞ்சய், நேம் ஆஃப் 2னா ஸ்டீவன் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் போகும். ஃபர்ஸ்ட் எலனுக்குள்ள போகும்,
எல்லா இமேஜஸையும் எடுக்கும். ஸோ 1.png 2.png அப்படி 30.png வரைக்கும் எல்லா இமேஜையும் எடுத்து இமேஜ்ன்ற வேரியபிள்ல அப்பெண்ட் பண்ணி வச்சிடும். அடுத்து லேபிள். ஸோ லேபிளை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஐடி தான் லேபிள். ஸோ ஐடி தான் லேபிள்ன்ற வரும்போது ஸோ 000 30 0வா அந்த லிஸ்ட்ல வச்சிடும். அடுத்து 30 1 லிஸ்ட்ல வைக்கும். அடுத்து 30 2 லிஸ்ட்ல வைக்கும். ஸோ 0 ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா 30 இமேஜ் 30 0 இருக்கும். சஞ்சய் ரெப்ரசென்ட் பண்றப்போ 30 1 30 இமேஜ் இருக்கும். அடுத்து ஸ்டீவ் ரெப்ரசென்ட் பண்றப்போ 30 ஸ்டீவோட இமேஜ் 30 2 இருக்கும். ஸோ இதுதான் இந்த பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன். ஜஸ்ட் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட் ஃபோல்டர்ல ஆல்ரெடி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ள வரைக்கும் போய் இருக்கிற எல்லா இமேஜஸையும் அவங்கவுங்க பேரோட ரீட் பண்ணி 2 முக்கியமான வேரியபிள்ல வச்சிருக்கோம். நேமும் அப்புறம் வந்து இமேஜும். ஓகே, லேபிளும் இமேஜும். ஸோ லேபிள்னு வரும்போது அது வந்து அவங்களுக்கான ஐடி, நேம்ஸ் ஆஃப் 0, நேம்ஸ் ஆஃப் 1, நேம்ஸ் ஆஃப் 2, நேம்ஸ் ஆஃப் 0 எலன், நேம்ஸ் ஆஃப் 1 சஞ்சய், அப்புறம் நேம்ஸ் ஆஃப் 2 ஸ்டீவ். அதுக்கப்புறம் இமேஜஸ் வரும்போது அந்த 30 இமேஜ், அடுத்து 30 இமேஜ், அடுத்து 30 இமேஜ். ஸோ இதுதான் இந்த பார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முடிக்க போறோம் கைஸ். ஓகே, இது எல்லாமே லிஸ்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட்டை அரேயா மாத்திரம். அதுக்காக பண்ண வேண்டியது numpy.array of list of for list in range of images, labels. போத் இமேஜஸையும் லேபிள்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா அரேயா மாத்திரம். ஓகே, சோ இப்போ 2 வேரியபிள் இருக்கு. இமேஜஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, லேபிள்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ரெண்டுமே இப்போ அரேல அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டாஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கு. இமேஜஸ்ல என்ன சேவ் ஆயிருக்கு? அந்த 90 இமேஜ் சேவ் ஆயிருக்கு. லேபிள் என்ன சேவ் ஆயிருக்கு? அந்த 90 வேல்யூ சேவ் ஆயிருக்கு. 30 வேல்யூ வந்து 0வா இருக்கும், 30 வேல்யூ 1ஆ இருக்கும், 30 வேல்யூ 2ஆ இருக்கும். ஸோ இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இந்த 2 வேரியபிள்ல முக்கியமா இருக்கு போகுது. இப்போ அதே தான் வித் கமா ஹைட் 130 100. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் என்ன மாடல் யூஸ் பண்ண போறீங்க, என்ன கிளாசிஃபையர்? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்க LBPH யூஸ் பண்ணாலும் ஓகே, ஃபிஷர் பேஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் cv2.face.lbph face recognizer underscore create. ஒரு மாடல்னு ஒரு பேர் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த அல்காரிதமை லோட் பண்றேன். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லோடிங் ஃபேஸ் ரெக்கக்னைசர். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம முன்னாடியே ஃபேஸ் டிடெக்டரை இங்க லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக லோடிங் ஃபேஸ் டிடெக்டர், ஏன்னா அது வந்து ஹார்கேஸ்கர் அல்காரிதம். இது வந்து LPPH கிளாசிஃபையர், இது வந்து ஃபேஸ் ரெக்கக்னைசருக்காக. இங்க வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டா இதை வச்சுக்குவேன், இல்லாட்டி இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை போட்டுருவேன். ஸோ அது தேவைப்பட்டா மாத்திப்பேன். அதை நான் எப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா LPPH தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால cv2.face.lbph recognizer underscore create அப்படின்னு சொல்லி அந்த அல்காரிதம் லோட் பண்ணிட்டு model.train of images, labels. ஸோ இமேஜஸ் லேபிள்ஸ் ஆல்ரெடி அரேவா மாத்தி வச்சிருக்கோம். அது ரெண்டையுமே நம்மளோட மாடல்.ட்ரைனிங் மாடலுக்குள்ள ட்ரைனிங்காக விடுறோம். விட்டதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் கத்துட்டு இந்த வேரியபிள்ல அதோட நாலேஜை வச்சிருக்கோம். இது வந்து இப்படி இருந்தா அது வந்து சஞ்சய், இப்படி இருந்தா அது எலன்னு, இப்படி இருந்தா அது வந்து ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட அந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த அந்த அந்த நாலேஜை வந்து இந்த மாடல்ன்ற வேரியபிள வச்சிருக்கோம். ஸோ வச்சதுக்கு அப்புறம் webcam is equal to cv2.initial வீடியோ கேப்சரா பண்ண. ஸோ இது வந்து ட்ரைனிங் ப்ராசஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரைனிங் டேட்டா. ஓகே, ஸோ ட்ரைனிங் டேட்டா செட் அப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெப்கேமை இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ வெப்கேம் ஆஃப் வீடியோ கேப்சரா பண்ணு. இப்போ வைல் ட்ரூக்குள்ள வரும். ப்ரோக்ராம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் நான் சொல்ற வரைக்கும். நீங்க அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வெப்கேம் டாட் ரீடு தெரியும், கேமரால இருந்து ஃப்ரேம் எப்படி ரீட் பண்றது, கலர்ல இருந்து கிரேயா மாத்துறது அதுவும் தெரியும். அடுத்து ஃபேஸ் கேஸ்கேட் டாட் டிடெக்ட் மல்டி ஸ்கேல் ஆஃப் கிரே 1.3, 5. எஸ், இதுவும் தெரியும், ஏன்னா இதுதான் ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம். ஸோ இதுல தான் ஃபேஸ் டிடெக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபேஸோட பகுதி மட்டும் தனியா வந்துடும். ஓகே, ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன் தனியா வந்துடும். ஸோ ஃபேஸ் தனியா கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ரெக்டாங்கிள் வரைகிற இடம். அடுத்து ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு கிரே ஆஃப் அந்த கிராப்பிங் பண்றது. நம்ம வந்து ஃபேஸ் டேட்டாபேஸ் கலெக்ஷன்ல கிராப் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபேஸை வந்து கிராப் பண்ணி தனியா ஒரு பேர்ல ஃபேஸ்ன்ற பேர்ல வச்சுட்டு அதை வந்து அந்த சைஸுக்கு ரீசைஸ் பண்றது. ஸோ ப்ரெடிக்ஷன்றது என்னது, ஒரு அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ண இமேஜ், அதை உங்களோட ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன்ல விடுறப்போ உங்க ப்ரெடிக்ஷன்ற வேரியபிள் நமக்கு சில வேல்யூஸ் கொடுக்கும். அந்த சில வேல்யூஸ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் லெவல், அது எந்த அளவுக்கு அந்த பர்சன் சஞ்சய், எந்த அளவுக்கு அது வந்து எலன், எந்த அளவுக்கு அது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது யாருன்னு சொல்லியும் கொடுக்கும், யாரு அதோட ஐடி கொடுக்கும். ஸோ 0 கொடுத்தா அது யாரு, ஸோ 0 கொடுத்தா அது வேற யாரும் இல்லை எலன்.
1ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது சஞ்சய், 2ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஸ்டீவ். ஏன்னா அது ஆல்ரெடி ஐடியா சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, if prediction of 1 is less than 800 ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல செக் பண்ணி பார்த்துட்டு cv2 டாட் புட் டெக்ஸ்ட் ஆஃப், புட் டெக்ஸ்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்றது. ஸோ இமேஜ், அடுத்து பர்சன்டேஜ் எஸ் கமா பர்சன்டேஜ் டாட் ஃப்ளோட். இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரிங், ஏன்னா அது வந்து பேர், அதனால தான் பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஃப்ளோட் பாயிண்ட், அதனால பர்சன்டேஜ் 0 எஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ நேம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஆஃப் 0 இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் 0னா அது வந்து எலனு, நேம் ஆஃப் 1னா அது சஞ்சய், நேம் ஆஃப் 2னா அது ஸ்டீவ். ஸோ அதை தான் எடுக்க போகுது. நேம்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஆஃப் 0 கமா ப்ரெடிக்ஷன் ஆஃப் 1னா அது கான்ஃபிடன்ஸ் லெவலு கமா ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் அந்த பாயிண்ட் எங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை போடணும். x - 10 கமா y - 10 அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பாக்ஸ் நம்ம வரைய போறோம் இல்லையா, லைக் ஸ்கொயர் பாக்ஸ். ஸோ அதுதான் x கமா y நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுல -10 கமா x - 10 கமா y - 10 போது அந்த பாக்ஸ்ல பிரிண்ட் பண்ண போது. அடுத்து என்ன ஃபாண்ட்ல பிரிண்ட் பண்ணணும், அடுத்து ஃபாண்டோட சைஸ் என்ன, ஃபாண்டோட கலர் என்ன, ஃபாண்டோட திக்னஸ் என்ன. ஸோ இதெல்லாம் சேம் சின்டெக்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்புறம் பேரையும் அங்க ப்ரெடிக்ட் பண்ண போகுது, நம்மளோட ஷெல் விண்டோல பிரிண்ட் பண்ண போகுது. இதே இது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லைன்னா ஜஸ்ட் அன்னோன்னு டிஸ்பிளே பண்ண போகுது, அவ்வளவுதான். டிஸ்பிளே பண்ணிட்டு அவங்க வந்து 100க்கு மேல அவங்க அன்னோன் காமிச்சிட்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பேரை இமேஜை வந்து சேவ் பண்ணி வைக்க போறோம். இது வந்து சிம்பிள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கேமரா ஃப்ரேமை காமிச்சிட்டு நீங்க எஸ்கே பட்டன் நமக்குன்னா கம்ப்ளீட்டா கோட் க்ளோஸ் ஆயிட்டு கேமரா ரிலீஸ் ஆயிட்டு விண்டோஸ் எல்லாமே டெஸ்ட் ஆயிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஸோ நான் சிம்பிளா இந்த கோடை ரன் பண்றேன். ஸோ இப்போ நான் ரன் பண்றப்போ இதுதான் எப்படி இமேஜ் காமிக்கும்ன்றது. ஸோ சஞ்சய் காமிச்சிட்டு இருக்கு. இதே இது எல்என்ஐ காமிக்கும் போது எல்என்ஐ காமிச்சிட்டு இருக்கு. இதே இது நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் காமிக்கிறப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் காமிக்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ பக்காவான அவுட்புட் வருது. ஸோ ஸ்டீவ் அது வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட் ரிசல்ட் வருது. இதே இது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சஞ்சய் நீங்க 2 ரெக்கக்னைசர் சொன்னீங்க, ஒன்னு எல்பிபி வச்சு இன்னொன்னு ஃபிஷர் ஃபேஸ். நீங்க எப்படி எல்பிபி ஃபிஷர் ஃபேஸ்ன்னு எப்படி சொல்லுங்க, ஃபிஷர் ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணா எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இப்ப ஒரு இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பைத்தன்ல வந்து எப்படி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆஷ் போட்டீங்கன்னா கமெண்ட் ஆயிடும். ஸோ ஆஷ் போட்டுட்டு அதை கமெண்ட் பண்ணிட்டு இப்ப ஃபிஷர் ஃபேஸை எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபிஷர் ஃபேஸ்ல ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதோட அவுட்புட்டை பாருங்க. ஸோ சஞ்சய் வந்துட்டு இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அன்னோன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலுமே சூப்பர் அவுட்புட் தான். ஸோ ஸ்டீவன் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே இதே இது எல்என்ஐ பார்ப்போம். ஓகே, எல்என்ஐ பர்ஃபெக்ட் தான், ஓரளவுக்கு சும்மா சூப்பரா தான் வந்துட்டு இருக்கு ஆன்சர் அவுட்புட். ஓகே, ஸோ சஞ்சய் அப்புறம் எல்என்ஐ. ஓகே, ஸோ இதுவும் ஃபிஷர் ஃபேஸ், இது 2 ரெக்கக்னைசர் ஓரளவுக்கு ஓகே. ஸோ நீங்க எதுல நல்ல அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலா. ஓகே, பட் ஆப்ஷனலா நான் 2 லைனுமே நான் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்க அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா அன்னோன் அவுட்புட்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அன்னோன் ஃபேஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்றது, இல்லைன்னா வந்துட்டு அது எப்பப்பெல்லாம் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல நீங்க டியூன் பண்ணலாம். நீங்க ஃபைனலா டெப்ளாய் பண்றப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாம் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டு அது பெர்ஃபெக்ட்டா எப்போ வருதோ அதோட அவுட்புட் ரிசல்ட்ஸை ஃபைனலா மூவ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நார்மலா ஃபிஷர் ஃபேஸ் ரெக்கக்னைசரோ எல்பிபிஹெச் வச்சு பண்றது. பட் நம்மளாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிட்டோம். இன்னும் நம்ம வரப்போற செஷன்ல டீப் லேர்னிங், எஸ்பெஷலி டீப் லேர்னிங் செஷன்ல அட்டெண்டன்ஸ் மார்க்கிங்ல நம்ம டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங் கம்பைன் பண்ணி செம்ம ரிசல்ட் வரும் அந்த அவுட்புட்ல. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரெக்கக்னிஷன். நான் திரும்ப சொல்றேன் யாருக்கு புரியலையோ, ஃபேஸ் ரெக்கக்னிஷன். ஸோ ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ரெக்கக்னைஸ் பண்ணும். இதுதான் 2 ப்ராசஸ். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸோட டேட்டா பேஸ்லாம் வேணும். அந்த டேட்டா பேஸை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோட் இருக்கு. அந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஃப்ரேம்ல இருந்து கேமரால இருந்து ஃப்ரேமை வாங்கி அதை கலர்ல இருந்து கிரேக்கு மாத்திட்டு அந்த கிரே இமேஜை ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம்குள்ள விட்டதுமே அது வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சு விட்டுரும். அந்த ஸ்கொயர் பகுதியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து அதை நம்ம டேட்டா பேஸா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போதைக்கு 3 ஃபோல்டர் இருக்கு, எலன், சஞ்சய் அப்புறம் ஸ்டீவன் சொல்லிட்டு 3 ஃபோல்டர்ல 30 இமேஜ், மொத்தம் 90 இமேஜ் இருக்கு. அது முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரெக்கக்னைசர். ஸோ ரெக்கக்னைசர்னு வரப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதமையும் லோட் பண்ணியாச்சு, ஃபேஸ் ரெக்கக்னைசருக்கு என்ன அல்காரிதம் வேணுமோ அதையுமே லோட் பண்ணியாச்சு. ஸோ லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட 3 ஃபோல்டர்ல அந்த 90 இமேஜ் இருக்கு, அதுவும் தனித்தனி 30 சொல்லிட்டு தனி 3 ஃபோல்டர்ல.
ஸோ ஒவ்வொரு ஃபோல்டர்ல இருந்தும் அந்த 30 இமேஜை ரீட் பண்ணி அதோட பேர் யாரு, அதுக்கு ஒரு ஐடி 0ன்றவங்க ஃபர்ஸ்ட்னும், அடுத்து 1 அடுத்து 2ன்னு சொல்லிட்டு ஓவராலுக்கும் ஒரு ஐடியா வச்சு எல்லா இமேஜையும் ரீட் பண்ணி 3 வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்க போகுது. ஸோ 3னா முக்கியமா 2 தான். லைக் ஒன்று என்னன்னா நேம்ஸ், சாரி இன்னும் ஒன்று வந்து லேபிள், இன்னொன்று வந்து இமேஜ். 2 முக்கியமான வேரியபிள். அதை வந்து அரேயா மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் கேமராவை இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த ரெக்கக்னைசர் அல்காரிதம் எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு LBBH வேணும்னாலும் சரி, ஃபிஷர் ஃபேஸ் வேணும்னாலும் சரி, ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜஸையும் லேபிளையும் அந்த மாடலுக்குள்ள விடுறப்போ அது அதுல இருந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டு அதோட இன்டெலிஜென்ஸை மாடல்ன்ற வேரியபிள வச்சுட்டு வெப்கேம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். வெப்கேம் இஸ் ஈக்குவல் டு cv2.video capture of 1. ஸோ அது மூலமா ஃபர்ஸ்ட் கேமராவை இனிஷியலைஸ் பண்ணிட்டு ட்ரூ ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரேம்ல இருந்து கேமராவை ரீட் பண்ணி அந்த கலர் இமேஜை கிரே ஸ்கேலுக்கு மாத்திட்டு அதை நம்மளோட ஃபேஸ் டிடெக்ஷன் அல்காரிதம்குள்ள விடுறப்போ அது நம்மளோட ஃபேஸோட கோஆர்டினேட் மட்டும் படிச்சிடும். அந்த கொடுத்த ரெக்டாங்கிள் பார்ட் மட்டும் அதை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டா ஒரு வித்துக்கு ரீசைஸ் பண்றோம். வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏன்னா எதை ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம் அதே மாதிரி பண்ணோம். ஸோ அந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு கம்ப்ளீட்டா ரீசைஸ் பண்ணிட்டு அந்த ரீசைஸ் பண்ண இமேஜை என்னோட ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷன், என்னோட கிளாசிஃபையர் ஃபங்க்ஷனுக்குள்ள விடுறப்போ என்னோட கிளாசிஃபையர் ரிசல்ட் அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் எப்படி கொடுக்கும்னா நம்பர் ஐடி மாதிரி கொடுக்கும். ஐடி இந்த சென்ஸ் 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். எத்தனை ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு பொறுத்து 0, 1ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து 0, 1, 2 இந்த 3 ஆப்ஷன் தான். ஏன்னா 3 கிளாஸ் தான் இருக்கு. ஸோ அதனால 0 கொடுத்துச்சுன்னா நேம்ஸ் ஆஃப் 0 எலனும், நேம்ஸ் ஆஃப் 1 வந்து சஞ்சய்னும், நேம்ஸ் ஆஃப் 2ன்னு ஸ்டீவன் சொல்லிட்டு நம்ம அந்த பேரை எடுத்து அந்த இதை வந்து இங்க டிஸ்பிளே பண்றோம். அங்க டிஸ்பிளே பண்றப்போ ஒரு ரெக்டாங்கிளும் வரைஞ்சாச்சு. புட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமா மேல அவங்களோட பேரு பிளஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு அது வந்து சஞ்சய்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது ஸ்டீவன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அதை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி மேல கம்ப்ளீட்டா அவுட்புட் ஃப்ரேம்லயே நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, அண்டில் நீங்க Ctrl+C எஸ்கேப் பண்ணணும் அமுக்கிற வரைக்கும். அப்படி அழுத்திட்டீங்கன்னா கேமரா ரிலீஸ் ஆயிட்டு விண்டோஸ் டெஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கான மைண்ட் செட் டாஸ்க் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் டாஸ்க் தான். என்னன்னா நிறைய பேர்த்துக்கு சில என்ன சொல்றது, உங்களுக்கு நீங்களே சில விஷயத்த உங்களை நினைச்சு யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களை நினைச்சு யோசிக்கிறதுனா உங்கள்கிட்ட இருக்க சில அவாய்ட் பண்ண வேண்டிய பழக்கம். இப்போ அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னா லைக் நான் வெறும் ஸ்மோக்கிங்கோ இல்லை அந்த மாதிரி சொல்ல லைக் பாசிட்டிவ் திங்கிங் இல்லாம நெகட்டிவா திங்கிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மித்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதாகட்டும், டைம் வேஸ்ட் பண்றதாகட்டும், போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறதாகட்டும், நல்லா படிக்கிறது இந்த சென்ஸ் சப்ஜெக்ட் புக்கை உட்காந்து மனப்படம் அது இல்லை. படிக்கிறதுனா ஒரு டெய்லி ஏதாவது ஒரு இதை கத்துக்கிறீங்க. ஒரு யூடியூப் கிரியேட்டர்ல கத்துக்கிட்டாலும் சரி, பைக்கை பத்தி படிக்கிறீங்கன்னா பைக்கை பத்தி கத்துக்கிட்டாலும் சரி. நான் வந்து எப்பவுமே அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஸ்டிக் பண்ண விரும்பல. ஜஸ்ட் ஏதாவது ஒரு புதுசா கத்துக்காம இருக்கீங்க, சும்மாவே ரீல்ஸை பார்த்துட்டு மித்தவங்களவே பார்த்துட்டே இருக்கு. ஸோ அப்படி ஒரு கன்சூமரா இல்லாம ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, என்ன நாள் கத்துக்கிட்டாலும் சூப்பர் தான். ஸோ கத்துக்காம இருக்கீங்க, இந்த மாதிரி சில நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டி. ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்றீங்க அது எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பேப்பர்ல ஒரு நல்ல நீட்டான A4 ஷீட்ல நல்லா எழுதி அதை நல்லா கசக்கி அதை வந்து ஒரு தீப்பெட்டி வச்சு கொளுத்தி போட்டுருங்க. ஓகே, ஸோ இதனால நான் கெட்ட பழக்கத்தை விடுவேனா அப்படின்ற மாதிரி சில அன்னமும் நெகட்டிவ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட மைண்டை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஏமாத்துறீங்க. ஓகே, ஸோ வந்துட்டு என்ன பண்றதுன்னா நீங்க அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டீங்க உடனே அது நிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் என்னென்ன தப்பு பண்றோன்றத ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கான்சியஸா நீங்க எழுதுறது மூலமா ஃபர்ஸ்ட் வந்து அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நார்மலா அன்கான்சியஸா தான் நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கும். நீங்க உட்காந்து யோசிக்கிறப்போ அந்த தாட்ஸ் எல்லாமே நிறைய வரும். உங்களுக்கு அந்த இதெல்லாம் நிறைய நோட் பண்ணுவீங்க. நோட் பண்ணிட்டு அதை நல்லா பார்த்துக்கோங்க, என்னென்ன இருக்கு என்னென்னலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் மாறணும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அதை கசக்கிட்டு இன்னொரு வழியை பார்த்துட்டு அதை ஃபுல்லா வந்து எரிச்சிருக்கு. Okay, so இதுதான் இன்னைக்கான டாஸ்க். So thank you so much. It's me Sanjay signing off. Until then, bye. We'll see you on the tomorrow session.